பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தோடு போ, விடுதலை வந்துருச்சுங்க. இன்னைக்கு அநேக சூழலை நாம் விடுவிக்கப்பட முடியாமல் இருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியல, கஷ்டத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியல, சோதனையிலிருந்து விடுவிக்கப்பட முடியல, பிசாசு கொடுக்கிற பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியல. இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க வல்லவருங்க. இயேசுவின் கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை என்ன செய்வார்? விடுதலையாக்குவாரு. கண்ணீர் அவர் பாதத்துல விதைங்க, பாதத்தை பிடிச்சு அழங்க. அந்த விதை உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுக்குங்க, ஒரு வெற்றியை கொடுக்கும், ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்குங்க. நீங்க நிச்சயம் விடுதலை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்தில் விடுதலை பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கையில விடுதலை பார்ப்பீங்க, உங்க பிள்ளைகளுடைய படிப்புல விடுதலை பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கிற குழப்பத்துல விடுதலை பார்ப்பீங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பார்ப்பீங்க. ஆமா, தொழில விடுதலை உண்டாகுங்க, வேலையில விடுதலை பார்ப்பீங்க. எல்லா சத்துருக்கள், விரோதிகள், பகைகளுக்கு முன்பாக கர்த்தரை விடுவிப்பாருங்க. ஏன்னா குமாரன் உங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். அவர் வெற்றி சிறந்த ஒருவனோடு கூட இருக்கிறாருங்க. உங்கள் கண்ணீரின் வலி, பாரத்தின் வலி, வேதனையின் வலியிலிருந்து கர்த்தரை விடுதலையாக்குவார்.